சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஹிட்லர் பிடிக்குன்னு சொன்னீங்க, அவர் ஹிட்லர் ஏன் பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். எனக்கு அந்த ஆச்சரியமெல்லாம் இல்லை. உனக்கு ஏன் ஹிட்லர் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறது கரெக்டானு பாரு அப்படின்னு சொல்லுவார். உனக்கு முத்துராமலிங்க தேவர் ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. முதல்ல தேவருக்கு மதுரையில் எத்தனை சிலை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. முத்துராமலிங்க தேவர் சிலை ஓகே, இன்னொரு தேவருக்கு சிலை இருக்குது தெரியுமா, இன்னும் 2 தேவர்களுக்கு சிலை இருக்குது தெரியுமா அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னா. அப்புறம் ஒரு சில பேர் சொன்னால் ஆமாம் மூக்கைய தேவருக்கு சிலை இருக்குது, இன்னொரு தேவர் இருக்கிறார் தெரியுமா, அவங்க 2 பேரை தேவரை காட்டிலும் முக்கியமான தேவர் தான் வரும், அது தெரியுமா அப்படின்னு. தெரியலை, நான் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு. நீ யோசிச்சு பார்த்தாலும் உனக்கு தெரியாது, ஆனால் அவரும் முக்கியமானவர் தான், அந்த தேவர் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அவர் தான் பாண்டித்துறை தேவர், அவருக்கு சிலை இருக்குது தெரியுமா, எந்த இடத்துல இருக்குது தெரியுமா, மதுரை மெஜிரா கோட்ஸ் பாலத்துக்கு கீழே இறங்குற இடத்துல தமிழ் சங்கம் பக்கத்தில், தமிழ் சங்கத்தை நிறுவனர்கள் அவரோட பேரில் இருக்குது அந்த சிலை அப்படின்னு சொன்னேன். அந்த தேவரெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால இப்போ உனக்கு என்ன அப்படின்னா, உனக்கு முத்துராமலிங்க தேவர் ரொம்ப பிடிக்கும், முத்துராமலிங்க தேவருக்கு நேதாஜியை ரொம்ப பிடிக்கும், நேதாஜிக்கு ஹிட்லர் ரொம்ப பிடிக்கும், அதனால உனக்கு ஹிட்லர் பிடிக்குது சரிதானா அப்படின்னு. அப்புறம் அவன் எல்லாருமே ஆமாம் அப்படின்னா. இப்போ பாரு ஹிட்லர் எவ்வளோ மோசமான ஆள் அப்படிங்கிறதுக்கு இப்போ சார் சொன்னார், எவ்வளோ சொன்னார். அதே ஜெர்மனியில் இருந்த ஒரு பாதிரியார், அந்த பாதிரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஹிட்லரோட ஆட்சியும் கொடுங்கொன்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா. அவர்கள் முதலில் கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள், நான் ஏனென்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. பிறகு அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள், நான் ஏனென்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. பிறகு அவர்கள் கத்தோலிக்கர்களை தேடி வந்தார்கள், நான் ஏனென்று கேட்கவில்லை, ஏனென்றால் நான் கத்தோலிக்கன் அல்ல. பிறகு அவர்கள் என்னை தேடி வந்தார்கள், ஏனென்று கேட்பதற்கு அங்கே யாருமே இருக்கவில்லை அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கான்னா, அந்த கவிதையை எழுதினவர் ஒரு ஜெர்மன் பாதிரியார்.